பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 37வது அதிகாரம் 24வது வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த காலவேளையில் ஒரு தள்ளப்பட்ட நிலையில் ஐயோ நம்ம விழுந்து விட்டோமே என்று நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை தாங்குகிறார். சங்கீதம் 145வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். 23வது வசனத்தை வாசிக்கும்போது, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கிகளை கழற்றினார்கள். Glory to God. இல்லை கவனிங்க, சகோதரனை பார்க்க வந்தவன் அவனுடைய வஸ்திரங்கள் கழட்டப்படுகிறது. அவனை தூக்கி தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போடுறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு பெரிய சந்தோஷம். அவனை தூக்கி போட்டுட்டோமே அப்படின்னு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். பிரைஸ் எல்லாம். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை வருகிறது. அந்த இடத்துல பிரைஸ் எல்லாம் இஸ்மவேலர்கள் கடந்து வருகிறார்கள். ஒருத்தர் சொல்கிறான், இவனுடைய இரத்த பலியை நம்ம ஏன் சுமக்கணும், அதனால் நமக்கு என்ன லாபம், இவனை இஸ்மவேலருக்கு விற்று விடலாம் என்று ஆலோசனை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் எல்லாரும் இணங்கினார்கள். அவனை குழியிலிருந்து எடுத்து அவனை இஸ்மவேலுடைய கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். நன்றாக கவனியுங்கள். குழியில் கிடந்தவனை என் இயேசு மேலே கொண்டு வருகிறார். அவன் எங்கே கொண்டு போகப்பட்டான்? யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். எகிப்துக்கு கொண்டு போனவன் பிரைஸ் தி லார்ட் பார்வோனின் பிரதானியும் தலையாரிக்கு அதிபதியுமாய் இருந்த போத்திபார் என்னும் இடத்தில் விற்கப்படுகிறான். குழியில் கிடந்தவன் அரண்மனையில் வளர்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனுடைய தரிசனத்தை விட்டு அவன் விலகலைங்க. அவன் நெருக்கப்படலாம், தள்ளப்பட்டான், ஒடுக்கப்பட்டான். செய்யாத குற்றத்திற்கு தவறை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். நடந்தது என்ன தெரியுமா? யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்தில் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் செய்யாத குற்றத்தை நீங்கள் செய்தீங்கன்னு சொல்லி நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் நன்மை செய்தவர்கள், நீங்கள் குழியில் கிடக்கும் பொழுது உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை மறக்கலைங்க. நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் கர்த்தருடைய கிருபை கட்டாயம் உங்களை தாங்குகிறத, பலப்படுத்துகிறத, உங்களை மேலே எழும்ப பண்ணுகிறத நீங்கள் பார்ப்பீங்க.
செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரை மடங்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற, ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. உம்முடைய கிருபை அவர்களை தாங்கட்டும். யோசேப்போடு கூட இருந்த கரம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் தலையை நீர் உயர்த்துகிறதற்காக நன்றி. உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.